இந்த வீடியோல ரீஆர்டர் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரைட், இங்க பாருங்க நமக்கு ப்ராடக்ட்ஸ் உடைய நேம் இருக்கு அண்ட் ஆவரேஜா டெய்லி எவ்வளவு யூஸ் ஆகுதுங்கிற டேட்டா இருக்கு அண்ட் வந்து லீட் டைம் இருக்கு. லீட் டைம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி டெலிவரி ஆகுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் டைம் தான் என்னது லீட் டைம். அண்ட் வந்து சேஃப்டி ஸ்டாக், நம்மகிட்ட இவ்வளவு சேஃப்டி ஸ்டாக் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா இருக்கு. ஓகேவா, இப்போ இதை வச்சு நம்ம ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். ஏன் நம்ம ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதை மூணுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இங்கே கரண்ட் ஸ்டாக் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம வந்து திரும்ப எப்போ அந்த ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம ரீஆர்டர் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா, ஆர்ஓபி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்க வந்து ரீஆர்டர் பாயிண்டோடைய எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போறோம். ஏன்னா அப்பதான் கரண்ட் ஸ்டாக்கும் இந்த ரீஆர்டர் பாயிண்ட்டும் நமக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறப்ப இங்க ரீஆர்டர் அலர்ட்ல நம்ம வந்து கரெக்டான அலர்ட் கொடுக்க முடியும். ஓகேவா, பாருங்க இப்ப நம்ம எப்படி இங்க ரீஆர்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் டெய்லி யூசேஜையும் இன்ட்டு லீட் டைமையும் மல்டிபிள் பண்ணணும் பிளஸ் இந்த சேஃப்டி ஸ்டாக்கை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீஆர்டர் பாயிண்ட் கிடைச்சிரும். இதை டிராக் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். ஒன்ஸ் இதை டிராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்ஓபியோடைய ஸ்டாக் எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு என்ன பண்றோம் தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இந்த டைம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, கரண்ட் ஸ்டாக் இவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், ரீஆர்டர் அலர்ட் கொடுக்க போறோம். எப்படி அலர்ட் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன லாஜிக் கொடுக்க போறோம், இந்த கரண்ட் ஸ்டாக்கை விட லெஸ் தென் இந்த ஆர்ஓபி கம்மியா இருக்கு அப்படின்னா காமா நமக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன வரணும் அப்படின்னா ரீஆர்டர் நவ்னு வரணும். ஓகேவா, எப்பவுமே நம்ம ஒரு சென்டென்ஸ் என்டர் பண்றப்ப அதை டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். காமா ஃபால்ஸா இருக்கிறப்ப என்ன வரணும், ஸ்டாக் ஓகே அப்படின்னு வரணும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்க அலர்ட் வந்து கிடைச்சிரும். இதை ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஸ்டாக் வந்து ரீஆர்டர் பண்ணணும், இப்பயே எது வந்து ஸ்டாக் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்ப இது இன்னும் ஈஸியா ஆக்குறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணிக்கலாம், இந்த செல் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிடலாம். ஹோம் டேப்ல அதுல ஹைலைட் செல் ரூல்ஸ்ல ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. அதுல ரீஆர்டர் நவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரீஆர்டர் நவ் டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன கலர் தேவையோ அதை இங்க வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரீஆர்டர் நவுக்கு நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் திரும்ப அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல் ரூல்ஸ் ஈக்குவல் டுல ஸ்டாக் ஓகே, இதுக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அலர்ட்ல வந்து நமக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி கலர் கொண்டு வந்துட்டோம். ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும், நம்ம அலர்ட் கண்டுபிடிக்கவும் ஈஸியா இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.